எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வெறும் பேச்சு இல்லை நண்பர்களே. இது ஒரு நெருப்பு. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்கிற ஒரு எரிமலை. உங்க வாழ்க்கையில உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க, இவன் என்ன பெருசா சாதிச்சுட்டு போறான் அப்படின்னு 4 பேர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, இவங்க எல்லாரையும் நினைச்சு நீங்க ராத்திரி தூங்காம கண்ணீர் விட்டுருப்பீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்க மனசாட்சி கிட்ட நீங்க 1000 வாட்டி கேட்டிருப்பீங்க. அந்த வலி அது சாதாரண வலி இல்லை நண்பர்களே. அது உங்க சுய மரியாதையை யாரோ ஒருத்தன் செருப்பால மிதிக்கிற வலி. இன்னைக்கு அந்த வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். பழி வாங்குறதுனா என்ன? நம்மளை யாராவது ஒருத்தன் காயப்படுத்திட்டா உடனே நமக்கு என்ன தோணும்? பதிலுக்கு 4 வார்த்தை கெட்ட வார்த்தையில திட்டணும், இல்லனா சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போகணும்னு தோணும். ஆனா நண்பர்களே, அது பழி வாங்குற முறையே கிடையாது. நீங்க அவங்க கூட சண்டை போடுறப்போ நீங்க அவங்க தரத்துக்கே இறங்கி போயிடுறீங்க. அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நிஜமான பழி வாங்குதல் எது தெரியுமா? உங்களை மதிக்காதவங்க, உங்களை கிண்டல் செஞ்சவங்க, உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்க வயிறு எரியணும். அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்களே வருந்தி, ஐயோ இவனை போய் தப்பா பேசிட்டோமேன்னு நினைச்சு ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுக்கு நீங்க கத்தி எடுக்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம். ஒரு ராஜதந்திர ரகசிய வித்தை இருக்கு. அந்த வித்தையை நீங்க கத்துக்கிட்டா உங்களை மதிக்காத அந்த கூட்டம் உங்க காலடியில வந்து நிற்கும். அந்த ராஜதந்திரத்தை தான் இந்த வீடியோல நாம அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மாதிரி பார்க்காதீங்க. இது உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கால். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ராஜாவா ராணியா மாற போறதுக்கான முதல் படி. இந்த வீடியோல நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வைரம் மாதிரி. ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணா கூட உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்க இழக்க நேரிடும். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பழைய அவதாரம் முடிய போகுது. யாருக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து யாருக்கெல்லாம் நல்லவனா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த பாவம் பார்த்த குணத்தை இன்னைக்கு தூக்கி எறிய போறோம். மௌனமும் உதாசீனமும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனைய உங்க எதிரிகளுக்கு எப்படி கொடுக்கறது? அவங்க முன்னாடி உங்களை ஒரு வெற்றியாளனா எப்படி நிறுத்துறது? இதை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? வீடியோவோட எண்டில் நான் ஒரு 90 days சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். அந்த சேலஞ்சை நீங்கள் ஏற்றுக்கிட்டா அடுத்த 3 monthsல உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்கள் ஒரு கம்பீரமான மனுஷனாக வந்து நிற்பீங்க. தயாராக இருக்கீங்களா? உங்கள் லைஃப் மாறப்போகுது, உங்கள் மைண்ட் செட் மாறப்போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க ரகசியத்துக்குள்ளே போகலாம். இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போக போறோம். உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க மனசாட்சிய சுரீர்னு குத்த போகுது. நம்மள பல பேர் ராத்திரி தூங்க போகும்போது என்ன நினைப்போம் தெரியுமா? நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலையே, அப்புறம் ஏன் அந்த சித்தப்பா என்ன அப்படி பேசினாரு? ஏன் என் கூட பிறந்தவனே என்னை மதிக்க மாட்டேங்கிறான்? நான் படிச்சவன் தானே, நான் நாகரிகமா தானே நடக்கிறேன், அப்புறம் ஏன் என்னை ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க? நண்பர்களே, ஒரு கசப்பான உண்மையை உங்க முகத்துக்கு நேரா சொல்லவா? அவங்க உங்களை மதிக்காததுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்க தான். ஆமா, நீங்க தான் அந்த அனுமதியை அவங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களை மலிவாக்கிக்கிட்டீங்க. ஒரு வைரத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டா அது வைரம்னு தெரிஞ்சும் எவனாவது குனிஞ்சு கும்பிடுவானா? மாட்டான். காலை வச்சு மிதிச்சுட்டு தான் போவான். நீங்க வைரமா இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கிற இடம் குப்பை தொட்டி. உங்களை நீங்களே அப்படி மாத்திக்கிட்டீங்க. ஏன் உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க? முதல் காரணம், நீங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிறீங்க. ஒரு ரகசியம் சொல்றேன் கவனிங்க. அளவுக்கு அதிகமான இனிப்பு இருந்தா அங்க எறும்பு மொய்க்க தான் செய்யும். நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்க முதல் பலவீனம். யாராவது கூப்பிட்டா உடனே போறது, விசேஷம்னா முதலாளா போய் நின்று வேலை செய்யறது, அவங்க தப்பு பண்ணா கூட சரி விடுங்க சொந்தம் தானேன்னு பல்ல காட்டிட்டு நிக்கிறது. இப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா?
இவனுக்கு வேற வேலையே இல்லை, இவன் சும்மா தான் இருக்கான், இவனை எப்போ வேணாலும் கூப்பிடலாம், எப்படி வேணாலும் பேசலாம்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, நகைக்கடையில் இருக்கிற தங்கத்தை நீங்க சும்மா தொட முடியுமா? கண்ணாடிக்கு பின்னாடி பூட்டி வச்சிருப்பான், ஏன்னா அது மதிப்பு மிக்கது. ஆனா ரோட்டு ஓரத்துல கிடக்கிற கல்லு யார் வேணா எட்டி உதைக்கலாம். நீங்க ரோட்டு ஓரத்து கல்லா இருக்க ஆசைப்படுறீங்களா, இல்ல அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற தங்கமா இருக்க ஆசைப்படுறீங்களா? நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு காட்டுறது உங்க மதிப்பை குறைக்குது. தட்டுப்பாடு, ஸ்கேர்சிட்டி எங்க இருக்கோ அங்கதான் மரியாதை இருக்கும். அடுத்தது ஒரு முக்கியமான உதாரணம். நீங்க ஒரு பட்டுப்பாய் மாதிரி இருக்கீங்க. பட்டுப்பாய் மென்மையா இருக்கும், விரிச்சு வச்சா எல்லாரும் வந்து படுப்பாங்க, அழுக்கு பண்ணுவாங்க, அப்புறம் சுருட்டி ஒரு ஓரமா போடுவாங்க. ஏன்னா அது பட்டுப்பாய், அது யாருக்கும் வலிக்காது. ஆனா ஒரு முள் மெத்தையை யோசிச்சு பாருங்க, அது மேல யாராவது உட்கார துணிவாங்களா? ஏன்னா அது குத்தும்னு தெரியும். உங்ககிட்ட அந்த முள் இல்லை நண்பர்களே. அந்த முள்ளுங்கிறது கெட்ட குணம் கிடையாது, அது உங்களுடைய தற்காப்பு. விஷம் இல்லாத பாம்பாக இருந்தாலும் அது சீரை மறக்க கூடாது. நீங்க சீரை மறந்துட்டீங்க. யாராவது உங்களை காயப்படுத்தினா எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க பயப்படுறீங்க. நம்ம கேட்டா தப்பா நினைப்பாங்களோ, குடும்பத்துல பிரச்சனை வருமோன்னு நீங்க பயப்படுற ஒவ்வொரு நொடியும் அவங்க உங்க மேல இன்னும் ஒரு படி ஏறி நிக்கிறாங்க. நீங்க கடிக்க வேண்டாம், ஆனா என்னை தப்பா நடத்தினா நான் கடிப்பேன்கிற அந்த எச்சரிக்கையாவது அவங்க கண்ணுக்கு தெரிய வேண்டாமா? இன்னொரு விஷயம், இது கலியுகம் நண்பர்களே. இங்க நல்லவனுக்கு இருக்கிற மதிப்பை விட வல்லவனுக்கு தான் மதிப்பு அதிகம். நீங்க ஒருத்தருக்கு 10 வருஷமா உதவி செஞ்சிருப்பீங்க, ஆனா ஒரே ஒரு நாள் என்னால முடியாதுன்னு சொல்லி பாருங்க, அந்த 10 வருஷ உதவியையும் மறந்துட்டு உங்களை திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல மரியாதை இல்லை, உங்க மேல ஒரு உரிமை வந்துடுச்சு. இவனை எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதே இடத்துல ஒரு திமிரான ஆள் இருப்பான், எவனுக்கும் உதவ மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். ஆனா அவன்கிட்ட மட்டும் எல்லாரும் பணிவா போவாங்க. ஏன்னா அவன்கிட்ட ஒரு பவர் இருக்கு. இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு ஐயோ பாவம்னு எல்லாரும் பரிதாபப்படுற ஆளா இருக்க போறீங்க? இல்ல இவன் ஒரு கம்பீரமான ஆளு, இவன்கிட்ட ஜாக்கிரதையா பேசணும்னு மத்தவங்க நினைக்கிற ஆளா மாற போறீங்களா? பகுதி 1 முடிவுல நான் உங்களுக்கு கொடுக்கிற டாஸ்க் இதுதான். மற்றவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்கறத இன்னைக்கோட நிறுத்துங்க. நோ சொல்ல பழகுங்க. நீங்க இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கான மரியாதையோட முதல் விதை அங்க முளைக்கும். சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளவு நாள் அவங்க உங்களை மதிக்கலன்னு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். உங்களை அசிங்கப்படுத்தின அந்த கூட்டத்துக்கு எப்படி பாடம் புகட்டுறது, எப்படி அவங்கள கதற விடுறது? உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு நெருப்பு எரியும். அவன் அப்படி பேசினான்ல, அவனை 4 பேர் முன்னாடி வச்சு செய்யணும், நானும் பதிலுக்கு கத்தணும்னு தோணும். ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான ராஜதந்திரம் இருக்கு. உன் எதிரியை நீ வீழ்த்த நினைத்தால் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை உன்னுடைய மௌனம். ரியாக்ஷன் கொடுக்காதீங்க உறவுகளே. ஏன் தெரியுமா? உங்களை ஒருத்தன் கிண்டல் பண்றான்னா அவன் எதிர்பார்க்கிறது உங்களுடைய ரியாக்ஷன். நீங்க கோபப்படணும், நீங்க அழணும், நீங்க அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு நியாயம் கேட்கணும். நீங்க எப்ப நியாயம் கேட்குறீங்களோ அப்பவே நீங்க அவனுக்கு கீழே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் உங்களை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி வச்சிருக்கான். அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க கத்துறீங்க. அந்த ரிமோட்டை முதல்ல பிடுங்கி உடைங்க. அவன் என்ன சொன்னாலும் கல்லு மாதிரி இருங்க. ரியாக்ஷன் கொடுக்காத ஒருத்தனை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. அடுத்த டெக்னிக் உதாசீனம். ஒருத்தன் உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கலையா, பதிலுக்கு நீங்க அவனை ஒரு உயிரினமாவே மதிக்காதீங்க. ஒரு விசேஷ வீட்டுக்கோ இல்ல ஒரு கூட்டத்துக்கோ போறீங்க, அங்க உங்களை பிடிக்காத அந்த சொந்தக்காரன் வரான். அவன் உங்ககிட்ட வந்து நக்கலா ஏதோ ஒன்று பேசுறான். வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க? முகம் சுருங்கி போய் நிப்பீங்க. இனிமே அதை பண்ணாதீங்க. அவன் பேசுறப்போ அவன் முகத்தை கூட பார்க்காதீங்க. ஏதோ தூரத்துல காக்கா கத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசுங்க. அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னடா இவன், நாம இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், இவன் ஒரு துரும்பா கூட நம்மளை மதிக்கலையேன்னு அவன் வயிறு எரியும்.
நீங்க அவனை திட்டுனா அவனுக்கு வலிக்காது, ஆனா அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்காம நீங்க கடந்து போறீங்க பாத்தீங்களா, அந்த வலி அவமானத்தின் உச்சத்துக்கே அவனை கொண்டு போகும். மௌனம்னா அமைதியா இருக்கிறது இல்ல, உங்க மௌனம் அவங்க காதுல இடி மாதிரி முழங்கணும். நல்லா கவனிங்க, ஒரு நாய் குறைக்குதுன்னு சிங்கமும் பதிலுக்கு குறைக்காது. அந்த நாய் அங்க இருக்கிறதையே கவனிக்காத மாதிரி அந்த சிங்கம் அதோட ராஜ நடைய போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அந்த நாய் குறைச்சி குறைச்சி டயர்டாகி கடைசியில சிங்கத்தோட கம்பீரத்தை பார்த்து பயந்து ஓடிடும். இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க அந்த சிங்கமா இல்ல குறைக்கிற நாய் கூட சேர்ந்து குறைக்கிற இன்னொரு நாயா? உங்களை மதிக்காதவங்க பேசுற பேச்செல்லாம் அந்த நாய் குறைக்கிற சத்தம் மாதிரி தான். உங்க தரம் வேற, உங்க இலக்கு வேற. சாக்கடை மேல கல்லு எரிஞ்சா உங்க மேலதான் அழுக்குப்படும். அந்த சாக்கடையை கண்டுக்காம கடந்து போறதுதான் புத்திசாலித்தனம். உங்களுடைய அமைதி கோழைத்தனம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம். ஆனா மௌனமா இருக்கிறது மட்டும் பழிவாங்கல் ஆகாத நண்பர்களே. அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உழைப்பு இருக்கணும். உங்க வாயை மூடிட்டு உங்க வேலையில இறங்குங்க. அவங்க உங்களை வேஸ்ட்னு சொன்னாங்களா, சொல்லிட்டு போகட்டும். அந்த கோபத்தை அப்படியே உங்க வெற்றி மேல காட்டுங்க. உங்க திட்டங்களை ரகசியமா வைங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. இப்போ நாம பகுதி 3க்கு வந்துட்டோம். இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போற மிக முக்கியமான ஆபரேஷன். இதுக்கு பேரு அண்டர் கிரவுண்ட் மிஷன். நம்மள பல பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? மனசுல ஒரு ஆசை வந்த உடனே இல்ல ஒரு புது பிசினஸ் ஐடியா வந்த உடனே அதை ஊர் முழுக்க தம்பட்ட அடிப்போம். குறிப்பா அந்த மதிக்காத சொந்தக்காரங்க கிட்ட போய், நான் அடுத்த வருஷம் கார் வாங்க போறேன் பாரு, நான் பெரிய ஆளா ஆக போறேன் பாருன்னு சவால் விடுவோம். ஏன்? அவங்க முன்னாடி அப்பவே சீன் போடணும்னு ஆசை. ஆனா ராஜதந்திரம் என்ன தெரியுமா? ஒரு காரியம் கைகூடும் வரை அதை ரகசியமா வச்சிருக்கணும். நீங்க உங்க பிளானை அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் ரிஸ்க்னு உங்க தன்னம்பிக்கையை அப்படியே காலி பண்ணுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வெற்றி கனவை அவங்க கண் திருஷ்டியாலையும் எதிர்மறை எண்ணத்தாலையும் எரிச்சிடுவாங்க. இனிமே உங்க பிளான் உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு விதையை எடுத்து வெயில்ல வச்சா அது செடியாகுமா? ஆகாது. அது மண்ணுக்குள்ள யாருக்கும் தெரியாம இருட்டுல புதஞ்சு கிடந்தாதான் வேர் பிடிக்கும். உங்க லட்சியமும் அந்த விதை மாதிரி தான் நண்பர்களே. இந்த நிமிஷத்துல நான் சொல்றத நல்லா கவனிங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஒரு அப்பாவி மாதிரி நடிங்க. என்னப்பா பண்றேன்னு கேட்டா, ஏதோ போயிட்டு இருக்கு மாமா, ஏதோ ஒரு சின்ன வேலை பார்க்குறேன்னு மழுப்பலா பதில் சொல்லுங்க. அவங்க உங்களை இவன் உருப்பட மாட்டான்னு நினைச்சு சிரிப்பாங்க பாருங்க. அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். எதிரி உங்களை பலவீனமானவன்னு நினைக்கிற வரைக்கும் தான் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. அவங்க உங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கும் போது நீங்க உள்ளுக்குள்ள உங்க சாம்ராஜ்யத்தை செதுக்குங்க. அவங்க தூங்குற நேரத்துல நீங்க படிக்கணும். அவங்க விசேஷத்துல அரட்டை அடிக்கிற நேரத்துல நீங்க உங்க பிசினஸை டெவலப் பண்ணணும். அந்த ரகசிய உழைப்பு ஒரு நாள் மிகப்பெரிய சத்தத்தை உண்டாக்கும். யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே. இந்த பழமொழி நமக்கு வேணாம். யானையே வந்தாலும் அது சத்தம் இல்லாம வரணும். அதான் ராஜதந்திரம். சோஷியல் மீடியால நியூ வெஞ்சர் கமிங் சூன்னு ஸ்டேட்டஸ் போடுறது, ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப்னு ஜிம்மில் ஃபோட்டோ போடுறது, இதெல்லாம் அந்த மதிக்காத கூட்டத்துக்கு நீங்க கொடுக்குற அப்டேட்ஸ். இதெல்லாம் தேவையா? அவங்களுக்கு நீங்க எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிக்கோங்க. ஆனா நிஜத்துல நீங்க விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். உங்களை மதிக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பதில் வார்த்தையால இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் நீங்க வாங்கின கார் அவங்க வீட்டு வாசல்ல நிற்கும் போது, இல்ல நீங்க வாங்கின புது வீட்டோட கிரகப்பிரவேச பத்திரிக்கை அவங்க கைக்கு போகும்போது, அன்னைக்கு அவங்க முகம் வெளிரி போகும் பாருங்க, ஒரு அதிர்ச்சி வரும் பாருங்க. அதுதான் பழி வாங்குதலோட உச்சகட்ட சுகம். எப்படா இவன் இதை பண்ணா, இவன் சும்மா தானே இருந்தான்னு அவங்க மண்டை வெடிக்கணும். ரகசியமா சாதிங்க, பகிரங்கமா கொண்டாடுங்க.
இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க மௌனமா இருந்தீங்க, ரகசியமா உழைச்சிங்க, இப்போ ஜெயிச்சு ஒரு உயரத்துல நிக்கிறீங்க. இப்போதான் உங்க மனசு ஒரு சதி பண்ணும். என்னதான் இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க தானே, பாவம் இப்போ கஷ்டப்படுறாங்க, நாம தான் பெரிய ஆள் ஆயிட்டோமே, அவங்களுக்கு கொஞ்சம் உதவலாமேன்னு தோணும். நண்பர்களே, அங்கதான் நீங்க நிதானமா இருக்கணும். பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை தான் கக்கும். நீங்க இப்போ உதவுனா அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க பணத்தை கொடுத்த உடனே தம்பி எனக்கு தெரியாம பேசிட்டேன்னு சினிமா படத்துல வர்ற மாதிரி அழுதுட்டு மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிஜ வாழ்க்கையில அது நடக்காது. நீங்க பணத்தை கொடுத்தா அவங்க வெளியே போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தியா, காசு வந்த உடனே இவனுக்கு எவ்வளவு திமிரு, நம்ம கிட்டயே வந்து சீன் போடுறான், பிச்சை போடுறான்னு மறுபடியும் உங்களை தான் தப்பா பேசுவாங்க. நன்றி இல்லாத மனுஷங்களுக்கு நீங்க செய்யற உதவி சாக்கடையில ஊத்துற பன்னீர் மாதிரி, அது வீண். இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்க செஞ்ச கர்மா. ஒரு காலத்துல உங்களை ஏளனம் பண்ணி சிரிச்சாங்க இல்லையா, மற்றவங்க மனசை காயப்படுத்தினாங்க இல்லையா, அந்த பாவத்துக்கு இயற்கை இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது. இயற்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும் போது நீங்க நடுவுல போய் நான் அவங்கள காப்பாத்துறேன்னு நின்னா அந்த கர்மாவோட ஒரு பகுதியை நீங்க சுமக்க வேண்டி வரும். தகுதியற்றவனுக்கு செய்யும் உதவி உனக்கே ஆபத்தா முடியும். அவங்க கஷ்டப்படும் போது நீங்க கண்டுக்காம இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். நீங்க சாதிச்சு கெத்தா வாழ்ந்து காட்டுறீங்கல்ல, அந்த வளர்ச்சியை அவங்க ஓரக்கண்ணால பார்த்து பார்த்து வயிறு எரியணும். அந்த எரிச்சல் தான் அவங்க செஞ்ச தப்புக்கான பரிகாரம். அந்த தண்டனையை அவங்கள அனுபவிக்க விடுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு வருவாங்க. மாப்பிள்ள எனக்கு தெரியும்டா நீ ஜெயிப்பேன்னு அப்படின்னு பல்ல காட்டிட்டு வருவாங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம். ஆனா அவங்கள உங்க வீட்டு வாசப்படியோட நிறுத்திக்கோங்க. உங்க ரகசியங்களை சொல்லாதீங்க, உங்க பணத்தை காட்டாதீங்க, அவங்களுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா பாம்பு பழைய சட்டையை தான் மாற்றும், விஷத்தை இல்லை. அவங்க மறுபடியும் ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன சறுக்கலை சந்திக்கும் போது முதல் ஆளா வந்து மறுபடியும் உங்களை மிதிப்பாங்க. மன்னிக்கலாம், ஆனா அவங்க யாருன்றத ஒரு காலமும் மறக்க கூடாது. இந்த நிமிஷம் இது வெறும் வீடியோ இல்லை நண்பர்களே, இது ஒரு யுத்தம். உங்களை மதிக்காத அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாருன்னு நிரூபிக்க வேண்டிய போர் இது. இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு சத்தியம் பண்ணுங்க, இனிமே உங்களை மதிக்காதவங்களுக்காக நீங்க அழக்கூடாது. உங்க மௌனம் ஒரு ஆயுதமா இருக்கணும். உங்க உழைப்பு ஒரு ரகசியமா இருக்கணும். உங்க வெற்றி ஒரு பேரதிர்ச்சியா இருக்கணும். நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீங்க ஒரு ராஜாவா ராணியா மாற போறீங்க. சிங்கத்தோட நடை போடுங்க. உங்களை மதிக்காத அந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க உங்க சாம்ராஜ்யத்தை நோக்கி போயிட்டே இருங்க. நான் சொன்ன அந்த 90 days சேலஞ்ச் இதுதான். அடுத்த 90 daysக்கு உங்களை மதிக்காதவங்க கிட்ட இருந்து முழுசா விலகி இருங்க. சோசியல் மீடியா அப்டேட் போடாதீங்க. உங்க லட்சியத்துக்காக மட்டும் ஓடுங்க. 91வது நாள் நீங்க ஒரு புதிய மனுஷனா இருப்பீங்க. இந்த நிமிஷம் உங்க ரத்தத்தை கொதிக்க வச்சிருந்தா, உங்க மனசுல ஒரு வெறிய உண்டாக்கி இருந்தா, இந்த வீடியோவை உங்க வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க பழைய ஆள் இல்ல, நீங்க ஒரு வெற்றியாளன். வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி ராஜாவா ராணியா நிப்போம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஐ எம் எ கிங்னு டைப் பண்ணுங்க. தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.